Good evening to all. Okay, நம்ம இன்னைக்கு 5th chapter taxonomy and systematic botany இந்த சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ் மேம் இன்னும் 4th முடிக்கல, ஏன் 5th வந்துட்டாங்கன்னு நினைக்காத. 4th நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? எஸ் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலாக அதுவே எலிமினேட்டட் போர்ஷன் தான். அது மட்டும் கிடையாது, அது பின்னாடி இருக்கிற எல்லாமே டிலீட்டட் போர்ஷன். உனக்கு பிடிஎஃப் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எந்தெந்த டாபிக்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்கன்றது நோட் பண்ணிக்கோ. அதாவது 4th சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். 5th சாப்டர் பற்றி பார்க்கலாம். எஸ் 5th சாப்டரோட நேம் டாக்ஸனமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி. எஸ் இது வந்து 2nd யூனிட்டில் வருது. 2nd யூனிட் பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸனமி ஆஃப் ஏஞ்சியோஸ்போர்ம். எஸ் பிளான்ட் மார்ஃபாலஜி, பிளான்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஞ்சியோஸ்போர்மிக் ஆர்கானிசமில் இருக்கிற ஏஞ்சியோஸ்போர்மிக் ஆர்கானிசத்தை தான் பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. எஸ் மார்ஃபாலஜி அப்படின்னா அந்த பிளான்ட்டோடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி டீல் பண்ணுறது பிளான்ட் மார்ஃபாலஜி இல்லையா? அண்ட் டாக்ஸனமி ஆஃப் ஏஞ்சியோஸ்போர்ம்னா அப்படின்னா என்னன்றதை நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். எஸ் நம்ம யூனிட் 2 பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸனமி ஆஃப் ஏஞ்சியோஸ்போர்மில் டாக்ஸனமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். எஸ் டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன? ஃபஸ்ட்டு டாக்ஸானமினா என்னென்னு பார்க்கலாம். எஸ் டாக்ஸானமின்றது டாக்ஸிஸ் அண்ட் நாமஸ் சொல்லக்கூடிய 2 க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆன ஒரு டேர்ம் தான் டாக்ஸானமி. டாக்ஸிஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், நாமஸ்னால் ரூல்ஸ் ஆர் லாஸு. அதாவது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி சில லாஸை பேஸ் பண்ணி பிளான்ஸை அரேஞ்ச் பண்ணுறது, கேட்டகரைஸ் பண்ணுறது தான் டாக்ஸானமி எப்படி சொல்லியிருப்பாங்க. எஸ் டாக்ஸானமின்றது ஒரு பிரான்ச் ஆஃப் பாட்டனி ஆர் பிரான்ச் ஆஃப் பயாலஜி எப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அனிமல்ஸையும் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அனிமல் டாக்ஸானமி, பிளான்ட் டாக்ஸானமி, இப்படி ஒரு அனிமல் பிளான்ட் மட்டும் கிடையாது, எது வேணாலும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். டாக்ஸானமின்றது ரூல்ஸ் ஆர் லாஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை இல்லை ஒரு சப்ஸ்டான்சஸை ஒரு மெட்டீரியலையோ கிளாஸிஃபை பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது தான் டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமின்றது க்ரீக் வேர்டாக இருக்கும். இந்த டாக்ஸானமியை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சயின்ஸ் டீலிங் வித் த ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன்க்ளூடிங் த பேசஸ், பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அதாவது நம்ம டாக்ஸஸ்னால் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? நார்மஸ்னால் ரூல்ஸ் பார்த்தோம். ஓகே, இந்த நார்மஸ்னால் ரூல்ஸ் மட்டும் கிடையாது, சில ப்ரொசீஜர்ஸை பேஸ் பண்ணி, சில பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி, சில பேசிக் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறது தான் டாக்ஸானமி. ஓகே, அதனால தான் இந்த சயின்ஸ் டீலிங் வித் த ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன்க்ளூடிங் பேசஸ், பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் கிளாஸிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஓகே, அதுபோல் ஏதோ ஒரு ப்ரொசீஜரை பேஸ் பண்ணியோ இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணியோ பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணியோ சில பேசிக் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை, லிவிங் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுற ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான் டாக்ஸானமி எப்படி சொல்லுவாங்க. செகண்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன, யார் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிம்சன் சொல்கிற சயின்டிஸ்ட் 1961 சிஸ்டமேட்டிக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் எத்தனை டைப்ஸில் இருக்குது, அதோடைய வெரைட்டிஸ் எவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குது, எல்லாத்துக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை பற்றி டீல் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்காக அப்படிலாம் நீ நிறைய டேர்ம் கேள்விப்பட்டிருப்ப. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, படிப்படியாக, கிராஜுவலாக எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதை பற்றிலாம் டீல் பண்ணுறது சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்கும். எஸ் சிம்சன் சொல்கிற சயின்டிஸ்ட் 1961 சிம்சன் 61 ஞாபகம் வச்சுக்கோ. சிம்சன் 1961 சிஸ்டமேட்டிக்ஸ்ன்றது கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம், ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம், அமாங் தெம். ஓகே, ஆர்கானிசம் எத்தனை டைப்ஸில் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குது, அந்த ஆர்கானிசத்துக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதெல்லாம் பற்றி டீல் பண்ணுற ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சிம்சன் சொல்கிற சயின்டிஸ்ட் 1961 கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஓகே, நமக்கு இந்த 2 டேர்ம்ஸும் இன்டர்சேஞ்சபிள் மேனரில் இருக்கும்.
ஓகே இன்டர்சேஞ்சபிள் மேனர் அப்படின்னா உனக்கு தெரியும் இல்லையா. ஓகே ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று ஃபார்ம் ஆகிற மாதிரி அதாவது அதை பற்றி நம்ம டிஃப்ரென்சஸில் படிச்சுக்கலாம். ஓகே நமக்கு சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி இது ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள் மேனரில் இன்டர்சேஞ்சபிள் வேலை இருக்குது. ஒன்று அப்படி இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே டாக்ஸானமிக்கும் சிஸ்டமேட்டிக்ஸ்க்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகே டாக்ஸானமின்றது கிளாசிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்கிளச்சர். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, நம்ம டாக்ஸானமின்றது டாக்ஸஸ் அண்ட் நார்மஸ் இருக்கக்கூடிய 2 டேர்மில் இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே டாக்ஸஸ் அண்ட் நார்மஸ், டாக்ஸஸ்னால் அரேஞ்ச்மெண்ட், நார்மஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படித்தோம் இல்லையா. ஓகே அப்போது டாக்ஸானமின்றது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறது தான் டாக்ஸானமி படித்தோம். அப்போ இதில் என்ன வருது, ஆட்டோமேட்டிக்கலாக கிளாஸிஃபிகேஷன் வருது இல்லையா. நாமன்கிளச்சர் அப்படின்னா நேமிங் ஆஃப் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்துக்கு நேம் கொடுக்கறது தான் நாமன்கிளச்சர். டாக்ஸானமின்றது கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்கிளச்சர், இது தான் டாக்ஸானமியாக இருக்கும். இது சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது டாக்ஸானமியோட அடிஷ்னலாக ஃபைலோஜெனியும் வரும். டாக்ஸானமி ப்ளஸ் ஃபைலோஜெனி தான் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமினா என்ன, டாக்ஸானமினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது தான் டாக்ஸானமி இல்லையா. ஓகே நம்ம கிளாஸிஃபையும் பண்ணுறோம் ஆஸ் வெல் அஸ் நேமிங் பண்ணுறோம். அப்போது கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்கிளச்சர் தான் டாக்ஸானமியாக இருக்குது. இந்த டாக்ஸானமி நம்ம இங்கே பார்க்கும்போது டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸும் இன்டர்சேஞ்சபிள் மேனரில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒன்றுலேருந்து ஒன்று வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் வேரி ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்ஸானமின்னு வரும்போது கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்கிளச்சர் தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஓகே இதே சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது டாக்ஸானமியோட அடிஷ்னலாக ஃபைலோஜெனியும் சேர்ந்து வருது அப்படின்னா அதுதான் சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்கும். ஃபைலோஜெனின்றது என்ன பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிசம். ஓகே அதுதான் ஃபைலோஜெனி. நம்ம இங்கே சிஸ்டமேட்டிக்கோட டெஃபினேஷன் படிக்கும்போது கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம், ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம் தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே அப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலோஜெனின்றது எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னா மங்கிலேருந்து ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இவால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இவால்வ் ஆகி ஃபார்ம் ஆனவங்க தான் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. ஓகே அப்படி இருக்கிறச்ச நமக்கு மங்கிலேருந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ் அரைஸாக இருக்கும் இல்லையா. அதுதானே டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம். ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அஸ் வெல் அஸ் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இதெல்லாம் பற்றி டீல் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ்னு சிம்சன் சொல்கிற சயின்டிஸ்ட் 1961 கிளாஸிஃபை பண்ணார் இல்லையா. ஓகே அதுதான் ஃபைலோஜெனி. ஃபைலோஜெனியோட அடிஷ்னலாக என்ன இருக்கும், டாக்ஸானமி இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்கிளச்சர் ப்ளஸ் ஃபைலோஜெனி அதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஆர் டாக்ஸானமி ப்ளஸ் ஃபைலோஜெனி தான் சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்கும். டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியுது இல்லையா. ஓகே செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா விச் கவர்ன்ஸ் practices of naming, describing, identifying and specimen preservation. ஓகே இதை இந்த டாக்ஸானமியை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிஐடி நேம் ப்ரிசர்வேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன், ஐ ஐடென்டிஃபிகேஷன், டி டிஸ்கிரிப்ஷன், நேம் நாமன்கிளச்சர், ப்ரிசர்வேஷன் அப்படின்னா ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன். ஓகே இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே நமக்கு டாக்ஸானமி வரும்போது விச் கவர்ன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங், டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபைங் அண்ட் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன். சிஐடி நேம் ப்ரிசர்வேஷனில் நமக்கு கிளாஸிஃபிகேஷன் அண்ட் நாமன்கிளச்சர் இந்த லாஸ்ட் பாயிண்டில் வந்துச்சு இல்லையா. மிச்சம் இருக்கிறது என்னது, சிஐடி நேமில் சியும் நாமன்கிளச்சரும் வந்துடுச்சு அப்படின்னா ஐ ஐடென்டிஃபிகேஷன், டி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் செகண்ட் பாயிண்டில் வரும். டாக்ஸானமி விச் டீல்ஸ் வித் த ப்ராக்டிசஸ் ஆஃப் நேமிங், டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபையிங் அண்ட் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன். நேமிங்னா நாமன்கிளச்சர் உனக்கு தெரியும். நேம் கொடுக்கறது, ஒரு ஆர்கானிசமுக்கு பேர் வைக்கிறது தான் நேமிங்.
டிஸ்கிரைப் பண்ணுறதுனா அந்த ஆர்கானிசமோட கேரக்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஐடென்டிஃபைங்னா என்ன மாதிரியான இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா அவங்களுக்கான சில என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஹியூமன் பீயிங்ஸு. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்கேப்ரியா, டெடோஃபஸ், ஜிம்னோஸ்பம், ஏஞ்சஸ்பம் இப்படி ஒரு கேட்டகரிக்கும் சில கேரக்டர்ஸ் படிச்சுப்போம் இல்லையா. இந்த மாதிரி கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணால் அது டெரிடோஃபைட், அதாவது ஜைலம் ஃப்ளோயம் இருக்கும். ஆனால் ஃப்ளார்ஸை ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா அது வந்து வாஸ்டா கிரிப்டோகாம், டெரிடோஃபைட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா. அது ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன். நம்ம ஒரு ஆர்கானிசத்தை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஸ்பெசிமனை ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் நம்ம காமிக்கணும். அது ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன். இஸ் கவர்ன்ஸ் த ப்ராக்டிசஸ் ஆஃப் நேமிங், டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபையிங் அண்ட் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன். இது செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது which governs the evolutionary history and phylogenetic relationship in addition to taxonomy. நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் என்றது என்னென்னு பார்த்தோம். டாக்ஸனமி ப்ளஸ் ஃபைலோஜெனி தான் சிஸ்டமேட்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஃபைலோஜெனி நான் என்னென்னு சொன்னேன், எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிசம், அதுதான் ஃபைலோஜெனி சொன்னேன் இல்லையா. அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இன் அடிஷன் டு டாக்ஸனமி. டாக்ஸனமியோட அடிஷ்னலாக ஆர்கானிசத்துக்கு இடையில் என்ன ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதோடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி என்ன, அதெல்லாம் பற்றி டீல் பண்ணுறது சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் பாரு, டாக்ஸனமி வரும்போது கிளாஸிஃபையிங் ஆர்கானிசம் இன்ட்டு டாக்ஸா. ஒரு ஆர்கானிசத்தோடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுறது. நம்ம கிளாஸிஃபிகேஷன் படிக்கும்போது டாக்ஸனமினா என்னது, டாக்ஸிஸ் ப்ளஸ் நார்மஸ் இல்லையா. ரெண்டு க்ரீக் வேர்ட்லேருந்து வரும். டாக்ஸிஸ்னால் அரேஞ்ச்மெண்ட், நார்மஸ்னால் ரூல்ஸ் இல்லையா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதானே கிளாஸிஃபிகேஷன். டிசிப்ளின் ஆஃப் கிளாஸிஃபைங் ஆர்கானிசம் இன்ட்டு டாக்ஸா. இந்த மாதிரியான கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு டாக்ஸான், ஒரு ஸ்பீஷியஸ்ன்றதை சொல்கிறது டாக்ஸனமியாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ். ஏன்னா இதில் ஃபைலோஜெனின்னு வந்துச்சு இல்லையா. டாக்ஸனமியோட அடிஷ்னலாக ஃபைலோஜெனி வருது. ஃபைலோஜெனினா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிசம், இன் அதர் வேர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அமாங் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம், அதுதானே சிஸ்டமேட்டிக்ஸ். அதையும் சேர்த்து டீல் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ் இல்லையா. அப்போ இங்கே என்ன இருக்கும், டெஃபினட்டாக டைவர்சிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். குரங்குலேருந்து மனுஷன் வரலாம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் வரும்போது இந்த ஸ்பீஷஸ் எப்படி இவால்வ் ஆச்சுன்னு வரும்போது இந்த மங்கிலேருந்து ஹியூமன் வரைக்கும் இடையில இருக்கிற வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ் வரும் இல்லையா. ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி தட் ஸ்டடீஸ் த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ். இதுதான் சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்கும். டாக்ஸானமின்றது டிசிப்ளின் ஆஃப் கிளாஸிஃபைங் ஆர்கானிசம் இன்ட்டு டாக்ஸா. சில டிசிப்ளினரி சயின்சஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை டாக்ஸான் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறது டாக்ஸானமியாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியாக இருக்கும். நமக்கு ஸ்பீஷஸ் டைவர்சிஃபிகேஷன் பற்றி டீல் பண்ணுறது சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்குது. டாக்ஸானமியில் நம்ம ஒரு பிளான்ட், ஒரு ஆர்கானிசத்தை டாக்ஸான் நேம் பண்ணும்போது நேமிங், டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன், இது எல்லா ப்ராசஸும் டாக்ஸானமியில் இருக்கும். சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்பீஷஸ் எப்படி இவால்வ் ஆச்சு, அது அந்த இவால்வ் ஆகும்போது அந்த டைவர்சிஃபிகேஷனில் இருக்கிற எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், இதை பற்றி டீல் பண்ணுறது. இதை பற்றி மட்டும் கிடையாது, டாக்ஸானமியோட அடிஷ்னலாக எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றி டீல் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்கும். டாக்ஸானமின்றது கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்கிளச்சர் டாக்ஸானமியாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்ஸ் வரும்போது டாக்ஸானமி ப்ளஸ் ஃபைலோஜெனி விச் ஈக்குவல் டு சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமியோட அடிஷ்னலாக ஃபைலோஜெனி பற்றியும் டீல் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்கும். இப்போ டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு உனக்கு கிளியரா? டாக்ஸானமின்றது ரூல்ஸையோ ப்ரொசீஜர்ஸையோ பிரின்சிபல்ஸையோ சில பேசிக் கேரக்டர்ஸையோ பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணுறது டாக்ஸானமியாக இருக்கும். இந்த டாக்ஸானமியோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம், இதெல்லாம் பற்றி டீல் பண்ணுற சயின்டிஃபிக் ஸ்டடி தான்
சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சிம்சன் 1961 சொல்லியிருப்பாங்க. இந்த சயின்டிஸ்டையும் இயரையும் ஞாபகம் வச்சுக்கோ. டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு ஒரு டேர்ம் படித்தோம் இல்லையா. ஓகே, ரெண்டும் சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே இன்டர்சேஞ்சபிள் மேனரில் இருக்கே, ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதாவது டாக்ஸானமியோட இந்த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் சேர்ந்து வரும்போது அது சிஸ்டமேட்டிக்ஸ் தான் மாறுது. சிஸ்டமேட்டிக்ஸில் ஃபைலோஜெனியை விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் டாக்ஸானமி. ஓகே, எப்படி ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளாக இருக்குன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி இந்த டாபிக் ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் டாக்ஸானமிக் ஹைராக்கி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, டாக்ஸானமிக் ஹைராக்கி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கேர்லஸ் லினேயஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் இந்த டாக்ஸானமிக் ஹைராக்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரே கேர்லஸ் லினேயஸ் பற்றி படிச்சிருக்கோம். அவர் யார், என்ன சொன்னாங்க, என்ன கிளாஸிஃபிகேஷன் சொன்னாங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருக்கோம். இங்கேயும் இந்த டாக்ஸானமிக் ஹைராக்கி வரும்போது டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக்கல் லெவல்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் உனக்கு கொடுத்துருப்பாங்க. டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா மேலேருந்து கீழே வருது இல்லையா, டிசெண்டன்ட் அப்படின்னா கீழே வர்றது. கிங்டம்லேருந்து ஸ்பீஷியஸ் வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டரில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை டிஃப்ரெண்ட் லெவல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் டாக்ஸானமிக் ஹைராக்கியாக இருக்கும். ஓகே, டாக்ஸானமிக் ஹைராக்கின்றது வேரியஸ் டாக்ஸானமிக் லெவல்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான் டாக்ஸானமிக் ஹைராக்கியாக இருக்கும். ஓகே, இதில் டாப்பில் என்ன இருக்குன்னா கிங்டம் இருக்கும், பாட்டமில் ஸ்பீஷியஸ் இருக்கும். ஓகே, கிங்டம் டு ஸ்பீஷியஸ் டிசெண்டிங் ஆர்டரில் டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஆஃப் ஆர்கானிசத்தை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது தான் டாக்ஸானமிக் ஹைராக்கியாக இருக்கும். இதில் நமக்கு பாட்டமில் இருக்கிறது ஸ்பீஷியஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஸ்பீஷியஸ்ன்றது லோயஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைராக்கியாக இருக்கும். ஓகே, லோயஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் வரும்போது ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, லோயஸ்ட்டு டாக்ஸானமிக் ஹைராக்கி இந்த ஸ்பீஷியஸாக இருக்கும். ஓகே, இந்த லோயஸ்ட் லெவலில் இருக்கிற இந்த ஸ்பீஷியஸில் இருக்கிற கேட்டகரியில் இந்த லெவலில் நிறைய ஆர்கானிசம் இருக்கும். ஓகே, இந்த ஆர்கானிசம் இடையில சிமிலாரிட்டிஸ் வந்து ஹை லெவலில் இருக்கும். சிமிலாரிட்டிஸ் உனக்கு தெரியும் இல்லையா, ஒரே மாதிரி இருக்கிறதான சிமிலாரிட்டிஸ். இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும், டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸை விட சிமிலாரிட்டிஸ் எல்லாருக்குமே 2 கண் 2 காது இப்படி தானே இருக்குது. அதாவது மார்ஃபலாஜிக்கலாக ஃபிசிக்கலாக நமக்கு வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது இல்லையா. நமக்கு அதே போல் தான் ஸ்பீஷியஸ்ன்றது லோயஸ்ட் லெவலாக இருக்கும். ஓகே, இந்த லோயஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய டாக்ஸானமிக் ஹைராக்கியில் நமக்கு சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை லெவலில் இருக்கும். ஓகே, ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டிஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய லோயஸ்ட் லெவல் ஆஃப் ஹைராக்கி தான் இந்த ஸ்பீஷியஸாக இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் ஆனஸ் அண்ட் ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் 2 ஸ்பீஷியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இந்த 2 ஸ்பீஷியஸுமே அதோடைய மார்ஃபாலஜியில் டிஃபர் ஆகுது. These 2 species differ in their morphology, but both of them are herbs அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ்ன்றது பெரனியல் ஹெர்ப்ஸ் ஆகும். ஓகே, ரெண்டுமே ஜீனஸ் என்னது ஹீலியாந்தஸ் இல்லையா. ஓகே, ரெண்டுமே ஹீலியாந்தஸ், ரெண்டுமே ஹெர்ப்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோர் சிமிலாரிட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ரெண்டுத்துக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹீலியாந்தஸ் ஆனஸ்ன்றது ஆனிமல் ஹெர்ப்ஸாக இருக்கும், வேறு ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் பெரனியல் ஹெர்ப்ஸாக இருக்கும். டியூபரஸ் அப்படின்னாவே பெரனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா. ஓகே, பெரனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் டியூபர்ஸ் இருக்கக்கூடிய பெரனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ்ன்றது பெரனியல் ஹெர்ப்ஸாக இருக்குது. ஹீலியாந்தஸ் ஆனஸ்ன்றது நார்மல் பிளான்ட், அதில் டியூபர்ஸ் இருக்காது. அதோடைய ஈல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வந்து டை ஆகிடும். ஓகே, ஸ்பீஷியஸ்ன்றது லாஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனாக இருக்கும். ஓகே, இதில் சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸை விட சிமிலாரிட்டிஸ் வந்து ஹை லெவலில் இருக்கும். ஹீலியாந்தஸ் ஆனஸ் அண்ட் ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் ரெண்டுமே ஹீலியாந்தஸோடைய ஸ்பீஷியஸாக இருக்குது.
ஹீலியந்தஸ் ஆனஸ்ன்றது ஆனுவல் ஹெர்ப்ஸாக இருக்குது. ஹீலியந்தஸ் டியூபரோசஸ்ன்றது பெரனியல் ஹெர்ப்ஸாக இருக்குது. டியூபர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறதுனால அது பெரனேட்டிங் ஸ்ட்ரக்சரை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறதுனால பெரனியல் ஹெர்ப்ஸாக இருக்குது. இதுதான் ஸ்பீஷஸ். நெக்ஸ்ட் லெவல் ஜீனஸ். ஜீனஸ்ன்றது நிறையா ஸ்பீஷஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஜீனஸாக இருக்கும். ஆனால் ஒரு ஜீனஸோடைய ஸ்பீஷஸ் இன்னொரு ஜீனஸோடைய ஸ்பீஷஸ்லேருந்து டிஃபர் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜீனஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ஸ்பீஷஸ் விச் ஹாவ் சிமிலர் கேரக்டர்ஸ் பட் டிஃபர் ஃப்ரம் த ஸ்பீஷஸ் ஆஃப் another genus. நமக்கு say for example Solanum tuberosum, Solanum melangina, Solanum tuberosum ஸ்பீஷஸ் நேமோடைய ஃபஸ்ட் லெட்டரு ஸ்மாலில் தான் எழுதணும். Solanum tuberosum, Solanum melangina, Solanum trilopetrum இப்படி இருக்குன்னா இது எல்லாத்துலேயுமே சொல்லணும் காமனாக இருக்கு இல்லையா? எஸ், உனக்கு ஜீனஸ்னால் என்ன ஸ்பீஷஸ்னால் என்னன்னு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு பைனாமல் நாமன்க்ளேச்சர். இப்போ நாம் வந்து ஹோமோசாப்பியன் இல்லையா? ஹோமோசாப்பியன் அப்படின்னா ஹோமோன்றது ஃபஸ்ட் நேம், சாப்பியன்ன்றது செகண்ட் நேம் இல்லையா? ஹோமோன்றது ஜீனஸ் நேம், சாப்பியன்ன்றது ஸ்பீஷஸ் நேமாக இருக்கும். எஸ், இப்போ நம்ம ஜீனஸ் வரும்போது ஸ்பீஷஸ்க்கு அடுத்த லெவல் தான் ஜீனஸாக இருக்கும். இதில் ஒரு ஜீனஸ்லேயும் மல்டிபிள் ஸ்பீஷஸ் இருக்கும், நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் ஸ்பீஷஸ் விச் ஹாவ் சிமிலர் கேரக்டர்ஸ். ஒரு ஜீனஸில் நிறையா ஸ்பீஷஸ் இருக்கும். அந்த எல்லா ஸ்பீஷஸ்லேயும் சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போது ஜீனஸ் அப்படின்னாவே எல்லாமே சிமிலராக இருக்குமா அப்படின்னா ஒரு ஜீனஸ் கீழே இருக்கிற ஸ்பீஷஸ் சிமிலராக இருக்கும். ஒரு ஜீனஸில் இருக்கிற ஸ்பீஷஸோட கேரக்டர் இன்னொரு ஜீனஸில் இருக்கிற ஸ்பீஷஸோட கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் உனக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லணும் பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போது ஐபிஸ்கஸ் இருக்குது அப்படின்னா ஐபிஸ்கஸ் இருக்குது அப்படின்னா ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அதோடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் உனக்கு தெரியும் இல்லையா? அப்போது ஐபிஸ்கஸில் உனக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஐபிஸ்கஸில் இருக்கிற வெரைட்டிஸும் சொலானம் ஜீனஸில் இருக்கிற வெரைட்டிஸும் சிமிலராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் உனக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜீனஸ் கீழே இருக்கிற ஸ்பீஷஸ் ஒரு ஜீனஸ் கீழேயும் மல்டிபிள் ஸ்பீஷஸ் இருக்கும். இந்த ஸ்பீஷஸ்க்கு இடையில சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஜீனஸ் கீழே இருக்கிற ஸ்பீஷஸ் இன்னொரு ஜீனஸ் கீழே இருக்கிற ஸ்பீஷஸோட டிஃபர் ஆகும். அதுதான் ஜீனஸில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஹீலியந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ், ஹீலியந்தஸ்ன்றது சன்ஃப்ளவரோடைய ஜீனஸ் நேம். ட்ரைடாக்ஸ்ன்றது தாத்தா தலைவட்டி பூ சொல்லுவாங்க இல்லையா? கிணத்து பூண்டு, தாத்தா தலைவட்டி பூ, இப்படிலாம் மூக்குத்தி பூண்டு, வெட்டுக்காய பூண்டு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அது ட்ரைடாக்ஸ். அதோடைய ஜீனஸ் நேம் வந்து ட்ரைடாக்ஸ். நமக்கு ட்ரைடாக்ஸ் ப்ரோகுமன் சொல்லக்கூடிய இந்த வெட்டுக்காய பூண்டோடைய ஸ்பீஷஸும் ஹீலியந்தஸ் ஆனஸ் சொல்லக்கூடிய சன்ஃப்ளவரோடைய ஜீனஸ் நேமாக இருக்கிற ஹீலியந்தஸ் கீழே இருக்கிற ஸ்பீஷஸும் டெஃபினட்டாக வேரி ஆகும். ஹீலியந்தஸ் ஜீனஸ் கீழே இருக்கிற எல்லா ஸ்பீஷஸ்லேயும் சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுபோல் ட்ரைடாக்ஸ் ஜீனஸ் கீழே இருக்கிற எல்லா ஸ்பீஷஸ்லேயும் சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் ஹீலியந்தஸோடைய ஸ்பீஷஸ்க்கும் ட்ரைடாக்ஸோடைய ஸ்பீஷஸையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் இந்த ஜீனஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஃபேமிலி விச் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஜெனிரா. நிறைய ஜீனஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஹையர் லெவல் ஆஃப் ஹைரார்கி ஃபேமிலியாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஜெனிராவை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது ஃபேமிலி. இந்த ஃபேமிலின்னு வரும்போது சம் சிமிலாரிட்டிஸை ஷேர் பண்ணியிருக்கிறது தான் ஃபேமிலியாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி. ஆஸ்ட்ரேசி வரும்போது நமக்கு ட்ரைடாக்ஸும் ஆஸ்ட்ரேசியில் தான் வரும். ஆஸ் வெல் as ஹீலியந்தஸும் ஆஸ்ட்ரேசியில் தான் வரும். ரெண்டுத்துக்கும் இடையில நிறைய சம் சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ரெண்டுமே இன்ஃபீரியர் ஓவரி தான் இருக்கும். ரெண்டுத்துமே ஹீலியந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ் ரெண்டுத்துமே எட்டிரோகேமஸ் எட்இன்ஃபேரசன்ஸாக இருக்கும். இது போல் சில சிமிலாரிட்டிஸை சம் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸை ஷேர் பண்ணியிருக்கிற ஜீனஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு லெவல் தான் இந்த ஃபேமிலியாக இருக்கும்.
இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்டேசி. ஆஸ்டேசி மெம்பர்ஸ் உனக்கு தெரியும். ஹீலியாந்தஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரைடாக்ஸ் ரெண்டுமே ஆஸ்டேசி கீழே இருக்கிற ஜீனஸாக இருக்கும். சம் நம்பர் ஆஃப் ஜீனஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது, ஜெனிராஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது, சம் சிமிலாரிட்டிஸை ஷேர் பண்ணியிருக்கிற ஜீனஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு லெவல் ஆஃப் ஹைரார்க்கி தான் இந்த ஃபேமிலியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்டேசி. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஆர்டர் வரும்போது இட் இன்க்ளூட்ஸ் குரூப் ஆஃப் ஃபேமிலி. ஓகே, நிறைய நம்பர் ஆஃப் ஃபேமிலியை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஆர்டராக இருக்கும். ஓகே, இதில் லெஸ் சிமிலாரிட்டிஸ். சிமிலாரிட்டிஸ் பார்க்கும்போது ரெடியூஸ் ஆகிட்டே வந்திருக்கு இல்லையா. நமக்கு அதாவது ஹை லெவல் வரும்போது சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்கும், லோ லெவல் வரும்போது சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். டிசெண்டிங் ஆர்டரில் வரும்போது சிமிலாரிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அசெண்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது சிமிலாரிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, அதுதான் டாக்ஸானமிக் ஹைரார்க்கியாக இருக்கும். ஆர்டர் வரும்போது நிறைய ஃபேமிலியை, இன் அதர் வேர்ட்ஸ் குரூப் ஆஃப் ஃபேமிலியை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு லெவல் தான் ஆர்டராக இருக்கும். ஓகே, இந்த ஆர்டர் கீழே இருக்கிற ஒரு ஆர்டர் கீழேயும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும், குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கும். ஓகே, இந்த ஃபேமிலிஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை இன்னொரு ஃபேமிலியோட நம்ம கம்பேர் பண்ணுறச்ச சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். லெஸ் சிமிலாரிட்டிஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற குரூப் ஆஃப் ஃபேமிலிஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு லெவல் தான் இந்த ஆர்டராக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் கிளாஸ். கிளாஸ் வரும்போது உனக்கே சொல்ல தெரியும் இல்லையா. ஓகே, குரூப் ஆஃப் ஆர்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் கிளாஸாக இருக்கும். ஓகே, இதில் ஃபியூ சிமிலாரிட்டிஸ். ஓகே, ஆர்டரோட கம்பேர் பண்ணுறச்ச ஆர்டரை விட குறைஞ்ச ஃபியூ சிமிலாரிட்டிஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு லெவல் தான் இந்த கிளாஸாக இருக்கும். ஓகே, கிளாஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர்ஸ் which shows or which share few similarities among them. Okay, next one division. டிவிஷன் வரும்போது நமக்கு கிளாஸ்க்கும் மேலே இருக்கிறது தான் டிவிஷனாக இருக்கும், கிளாஸ்க்கும் நெக்ஸ்ட் இருக்கிற லெவல் தான் டிவிஷனாக இருக்கும். இந்த டிவிஷனில் நம்பர் ஆஃப் கிளாஸஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் டிவிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் மேக்னிலியோஃபைட்டா. மேக்னிலியோஃபைட்டான்றது என்ன பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பெர்மிக் ஆர்கானிசமை காமனாக சொல்கிற ஒரு ஏன்செஸ்டர் டேர்ம் தான் மேக்னிலியோஃபைட்டாவாக இருக்கும். மேக்னிலியோஃபைட்டான்றது ஏஞ்சியோஸ்பெர்மிக் ஆர்கானிசம். ஏஞ்சியோஸ்பெர்ம்னா க்ளோஸ்டு சீட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது, ஃப்ளாரிங் பிளான்ட் அப்படிலாம் தெரியும் இல்லையா. மேக்னிலியோஃபைட்டா சொல்லக்கூடிய ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட். எதுக்கு எக்ஸாம்பிளாக உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்னிலியோஃபைட்டா அப்படின்னாவே ஃபைட்டானா பிளான்ட், மேக்னிலியோஃபைட்டானா ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்டாக இருக்கும். ஓகே, டிவிஷன்ன்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸ் தான் டிவிஷனாக இருக்கும். இதில் நிறைய கிளாஸஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது, குரூப் ஆஃப் கிளாஸஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது தான் டிவிஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆர் குரூப் ஆஃப் கிளாஸஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் மேக்னிலியோஃபைட்டா. மேக்னிலியோஃபைட்டா இஸ் அன் ஏஞ்சியோஸ்பெர்மிக் ஆர்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிங்டம். கிங்டம்ன்றது ஹையஸ்ட் லெவல் ஆர் ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதுதான் கிங்டமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்டே. பிளான்டே அப்படின்னாவே பிளான்டே அண்ட் அனிமாலியா. உனக்கு ஞாபகம் வரும் இல்லையா, 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனா, 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனா, 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷனா, 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனா, 5 கிங்டம்ஸ், 6 கிங்டம், 7 கிங்டம், இப்படி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. கிங்டம் அப்படின்றது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இங்கே நமக்கு கிங்டம் கீழே இப்போ பிளான்டே அப்படின்னா அது கீழே என்னெல்லாம் வரும், டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. பிளான்டே இருக்குன்னா ஆல்கே, பிரேஃபைட்ஸ், ஸ்டெடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம், இப்படி எக்கச்சக்கமான குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் கிங்டம். நமக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பிளான்டே அப்படின்னாவே ஃபோட்டோட்ரோபிக் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா. செல்ஃப் அதோடய ஃபுட்டை அதுவே மேனுஃபேக்சர் பண்ணிக்கும், ஃபோட்டோட்ரோபிக் மேனரில் க்ரோ ஆகும் அப்படின்றது காமனான விஷயம் தான் இல்லையா. ஓகே, அதாவது கிங்டம் வரும்போது ஹையஸ்ட் லெவல், ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கிங்டம். டிவிஷன் வரும்போது கிங்டம்க்கு நெக்ஸ்ட் லெவல் டிவிஷன், டிவிஷனுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல் ஆர்டருக்கு நெக்ஸ்ட் லெவல் ஃபேமிலி கீழே ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் வரும். ஓகே, ஸ்பீஷியஸ் என்னது லோயஸ்ட் லெவல், சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஹீலியாந்தஸ் ஆனஸ், ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ், அதுக்கு உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க.
ஜீனஸ்ன்றது ஸ்பீஷஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கிற லெவல். இங்கே சிமிலாரிட்டிஸ், இங்கேயும் நமக்கு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். அதனால ஒரு ஜீனஸ் கீழே இருக்கிற ஸ்பீஷஸும் இன்னொரு ஜீனஸ் கீழே இருக்கிற ஸ்பீஷஸ்க்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஈலியன்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜீனஸ்க்கு அடுத்த லெவல் ஃபேமிலி. இங்கே நமக்கு சிமிலாரிட்டிஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கும், சம் சிமிலாரிட்டிஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் ஆஸ்டேசி. ஃபேமிலிக்கு அடுத்த லெவல் ஆர்டர். ஆர்டர் வரும்போது இங்கே லெஸ் சிமிலர் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். ஆர்டருக்கு நெக்ஸ்ட் லெவல் கிளாஸ். குரூப் ஆஃப் ஆர்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்க தான் கிளாஸ். ஃபியூ சிமிலாரிட்டிஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். கிளாஸ்க்கு அடுத்த லெவல் டிவிஷன் வரும்போது நமக்கு இங்கே இன்னும் சிமிலாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் மேக்னோலியா ஃபைட்டா. ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிங்டம் எக்ஸாம்பிள் பிளான்டே. கிங்டம் பிளான்டே, அனிமாலியா, ஃபங்கை, இப்படி நிறைய கிங்டம் நம்ம படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு சாப்டரில். அதில் எது வேணாலும் கிங்டம்க்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த கிங்டம் கீழே இருக்கிற ஆர்கானிசம் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர், கிளாஸ், ஜீனஸ், ஸ்பீஷஸில் வேரி ஆகும். இதுக்கப்புறம் உனக்கு ஒரு க்ரீன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, அந்த க்ரீன் பாக்ஸில் ரேங்க்கு ஹைராக்கி லெவல் படித்தோம் இல்லையா? டாக்ஸானமிக் ஹைராக்கி அதில் என்னென்ன ரேங்க் இருக்குது, அதோடைய எண்டு எப்படி இருக்குது, எண்டு இருக்கா இல்லையா, அதோடைய எண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கா இல்லை அது மென்ஷன் பண்ணலையா, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதெல்லாம் பற்றி நம்ம இந்த க்ரீன் பாக்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரேங்க். கிங்டம் தான் ஹையஸ்ட் லெவல் இல்லையா? கிங்டம்க்கு எண்டிங் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. நம்ம இதை டாக்ஸானமிக் ஹைரார்க்கியில் பார்த்து சேம் எக்ஸாம்பிள் பிளான்ட்டே தான் உனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைலம்னாலும் டிவிஷனாலும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் ஃபைலம் ஈக்குவல் டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய எண்ட் வந்து ஃபைட்டா, மேக்னிலியோ ஃபைட்டா. நம்ம எக்ஸாம்பிள் படித்தோம் இல்லையா? மேக்னிலியோ ஃபைட்டான் எண்டடாக இருக்கிறது டிவிஷன் ஆர் ஃபைலமாக இருக்கும், செகண்ட் ரேங்க்கில் இருக்கும். தேர்ட் ஒன் சப் ஃபைலம் ஆர் சப் டிவிஷன். நமக்கு செகண்ட் லெவல் ஃபைலமாக இருக்குன்னா தேர்ட் லெவல் சப் ஃபைலமாக இருக்கும். செகண்ட் லெவல் டிவிஷனாக இருக்குன்னா தேர்ட் லெவல் சப் டிவிஷனாக இருக்கும். ஃபைலம் ஈக்குவல் டு டிவிஷன்னா சப் ஃபைலம் ஈக்குவல் டு சப் டிவிஷன். இதோட எண்டிங் பார்த்தா ஃபைட்டினா. ஓகே, நமக்கு ஃபைலம்க்கு மேக்னிலியோ ஃபைட்டா எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. சப் ஃபைலம் ஆர் சப் டிவிஷனுக்கு மேக்னிலியோ ஃபைட்டினா. ஏன்னா சப் டிவிஷனுடைய எண்ட் வந்து ஃபைட்டினான்னு முடியணும் இல்லையா? அதனால இதோட எக்ஸாம்பிளாக இருக்கிற மேக்னிலியோ ஃபைட்டாவை தேர்ட் லெவலுக்கு வரும்போது மேக்னிலியோ ஃபைட்டினா அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் கிளாஸ். ஓகே, கிளாஸோட எண்டு வந்து ஆப்சிடா அப்படின்னு முடியணும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்டர் ஆப்சிடான்னு முடியணும் இல்லையா? ஆஸ்டர் ஆப்சிடா வந்து கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் ஒன் சப் கிளாஸ் வரும்போது ஐடியா. ஒரு ஐடியா உலகையே மாற்றும் அப்படின்னா விளம்பரம் கேட்டிருப்பேன். சப் கிளாஸோடைய எண்டிங் வந்து ஐடியான்னு முடியணும். நம்ம கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆஸ்டர் படுத்தோம் இல்லையா? ஓகே, அப்போ சப் கிளாஸ்க்கு எக்ஸாம்பிளாக ஆஸ்டர் ஐடியா, ஆஸ்டரிடியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் லெவல் ஆர்டரோட எண்டிங் வந்து ஏல்ஸ் அப்படின்னு முடியணும். ஆஸ்டேசி படுத்தியா வரதுனால ஆஸ்ட்ரேல்ஸ். ஆர்டர் வந்து ஏல்ஸோட எண்டடாக இருக்கணும். ஓகே, அதனால ஆஸ்ட்ரேல்ஸ் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆர்டருக்கு நெக்ஸ்ட் லெவல் சப் ஆர்டர் ஐனியே அப்படின்னு முடியணும். ஓகே, அதனால் ஆஸ்டர் ஐனியே உனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஃபேமிலி வந்து ஏசி உனக்கு மேல்வேசி சொலானேசிலாம் நீங்கள் 10th டிசெக்ஷனில் படிச்சிருப்பேன் இல்லையா? ஓகே, ஃபேமிலி அதோடைய எண்டிங்கில் ஏசி வரணும். ஆஸ்டேசி உனக்கு அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப் ஃபேமிலி வரும்போது ஐடிஏ, ஆஸ்டர் ஐடிஏ உனக்கு எக்ஸாம்பிள். ட்ரைப் வரும்போது இஏ. ஆஸ்டேசியில் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் படித்தோம் இல்லையா? ஹீலியன்தஸ், ட்ரைடாக்ஸ்லாம் படித்தோம்ல. ஓகே, நமக்கு சப் ஃபேமிலி வரும்போது ஐடிஏன்னு வந்துச்சு இல்லையா? அதனால ஆஸ்டர் ஐடிஏ கொடுத்துருந்தாங்க. ட்ரைப் வரும்போது ஹீலியன்தஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது ட்ரைபோட எண்டிங்கில் இஏன்னு முடியணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஈலியான்தியே கொடுத்துருக்காங்க. ஜீனஸ்க்கு சப்ஜீனஸ், சீரீஸ், ஸ்பீஷஸ் இதுக்கெலாம் உனக்கு எண்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க.
இதுக்கு முன்னாடியே நம்ம கிங்டம்க்கு எண்டிங் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா. கேஸ் ஜீனஸ் சப்ஜீனஸ் சீரீஸ் ஸ்பீஷஸ்க்கெலாம் எண்டிங் வேர்டு இருக்காது. ஜீனஸ்க்கு எக்ஸாம்பிள் ஈலியந்தஸ், சப்ஜீனஸும் சேம், ஈலியந்தஸோடைய சப்ஜீனஸும் சேம் வேர்டு தான், ஈலியந்தஸ். சீரீஸ் சேம், ஈலியந்தஸ். ஸ்பீஷஸ் வரும்போது இட் மே பி ஈலியந்தஸ் ஆனஸாக இருக்கலாம், இல்லை ஈலியந்தஸ் டியூபரோசஸாக இருக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் உனக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணக்கும். நமக்கு பாட்டமில் இருக்கிறது ஸ்பீஷஸ், அதுக்கு மேலே சீரீஸ், சப்ஜீனஸ், ஜீனஸ், ட்ரைப், சப்ஃபேமிலி, ஃபேமிலி, சப்ஆர்டர், ஆர்டர், சப்கிளாஸ், கிளாஸ், சப்ஃபைலம் ஆர் சப்டிவிஷன், அதுக்கும் ஹையர் ஆர்டர், ஃபைலம் ஆர் டிவிஷன், ஹையஸ்ட்டில் இருக்கிறது கிங்டம். இது நம்ம ஹைராக்கி பார்க்கும்போது கிங்டம் தான் ஹையஸ்ட் லெவல் ஆர் ஹையஸ்ட் ரேங்க் பார்த்தோம் இல்லையா. இப்போ உனக்கு என்ன வரும்? கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷஸ். ஓகே, இப்படி இருக்கிறது தான் ஹைராக்கி லெவல். நமக்கு ஹைராக்கி லெவலில் கிங்டம்லேருந்து ஸ்பீஷஸ் வரைக்கும் வருது அப்படின்னா அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கிளியரா? தேங்க்யூ.